களவாணி, மதயானை கூட்டம் போன்ற படங்களை நடிச்சது மூலமா தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் நடிகை ஓவியா. இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. இந்த நிலையில் இப்போ ஓவியா ஒரு பேட்டியில் தனக்கு துபாயில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் தன்னோட திருமணத்தை பற்றியும் ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது. அந்த பேட்டியில் ஓவியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூமரை பார்த்து நான் எப்போதுமே பயப்பட்டது கிடையாது, அப்படி பயப்படுற ஆள் நான் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து பலரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக தான் இருந்தேன். இப்போது குடி அப்படிங்கிறது எனக்கு போர் அடிச்சிருச்சு. நான் எந்த விஷயமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு கை பார்த்துட்டு அதுலேருந்து வெளியில் வந்துடுவேன். அதுதான் என்னோட பழக்கம். இப்போது குடியும் இல்லை, எதுவும் இல்லை, நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு சிலர் எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் அந்த குழந்தை துபாயில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது நான் வளர்க்குற என்னோட நாய் தான். உண்மையிலேயே அதுதான் என்னோட குழந்தை. படுக்கிறது, சாப்பிட்றது, விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவன் கூட தான். மனுஷங்க கூட இருக்கிறத விட நாய் கூட இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு குழந்தை வேணும், திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுவரைக்கும் வந்ததே இல்லை. சிலர் திருமணம் பண்ணிக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க, சிலர் மகிழ்ச்சியே இல்லாமல் பேருக்காக திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. விவாகரத்து ஆனவங்களும் இருக்கிறாங்க. நான் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. திருமணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க கூட வாழ்றது அப்படிங்கிறது எனக்கு ஒத்து வராத ஒன்று. நான் வாழ்றது எனக்காகத்தான், மற்றவங்களுக்காக இல்லை. நல்ல பேரோட வாழ்றதுக்காகவும் இல்லை. திருமணம் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படாத ஒன்றாவே இருக்குது. திருமணத்துக்கு நான் தயாராகவும் இல்லை. திருமணத்துக்கு இனிமேலும் நான் தயாராக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் ஓவியா ரொம்பவே வெளிப்படையாக பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஓவியாவோட ஆபாச வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. அந்த வகையில் ஒரு சிலர் ஓவியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த வீடியோவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவில் இருக்கிற டாட்டுவை பார்த்து அது ஓவியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, மாஃபிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா மறுப்பே தெரிவிக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபேன்ஸ் கேட்குற கேள்விக்கு தில்லாவே பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை போலீஸ் கமிஷனர்கிட்ட ஓவியா புகார் கொடுத்திருந்தாங்க. ஓவியாவோட நல்ல பேருக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் யாரோ ஒருத்தரால் உருவாக்கப்பட்டு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவியாவோட மேலாளர் புகார் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷூர் சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட ஆன்லைனில் புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவை டெலீட் பண்ணியிருக்கிறாங்க.